அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மகரம் ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு கடினமா தோன்றினாலும் உள்ளுக்குள்ள மென்மையானவங்களாகவும் நம்பிக்கைக்கு உரியவங்களாகவும் இருக்காங்க. குடும்பம், வேலை, உறவு எல்லாத்தையும் சுமையா இவங்க நினைக்கிறது கிடையாதுங்க, கடமையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஓய்வில்லாம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க. தனக்கு பிடித்தவர்களுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. இவங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. இவங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. நம்ம ராசி மண்டலத்துல 10ஆவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி. மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம். இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க. ஜோதிடம் என்பது ஒருவருக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கைய வெளிப்படுத்துறதாகுங்க. தனக்கு முடியாது என்று நினைப்பவர்களுக்கு ஜோதிடம் நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்குது. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் சரியான இடத்தை தீர்மானித்து சரியான நோக்கத்துடன் செயல்பட்டா நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத மகரம் ராசியினரே, இந்த மாதம் நன்மை வரும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். அனுகூலமான பலன் உண்டாக போகிறது. பணவரத்து அதிகரிக்கப் போகிறது. எதிர்ப்புகள் விலகப் போகிறது. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் போகிறது. விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவார்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும். பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி நிலைச்சிருக்க போகிறது. கலைத்துறையினரின் படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு
பிரபலமாவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கும் காலமாக இந்த காலம் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமாக நீங்க காணப்பட போறீங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகிறது. இது நாள் வரைக்கும் உங்களை பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. மகரம் ராசிக்கார நேயர்களே, வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவைங்க. எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலைகள் ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் உயரும். உங்களை இது நாள் வரைக்கும் வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லதுங்க. திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்துக்கு உதவுங்க. சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக நீங்க தீர்ப்பீங்க. பணவரத்து இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது. திருமணத்தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும். உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது சிறந்தது. வாகனங்களில் செல்லும் போது ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னவென்று பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் காணாம போயிடும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க.
நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்கள் மன்னிக்கும் குணம் பெற்றவர்கள். யார் எவ்வளவு தவறு செய்தாலும் அதை மறுத்துவிட்டு உதவி செய்யக்கூடியவர்கள். அவர்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்ய எப்போதும் தயாராக இருப்பார்கள். தனக்கென எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்பவர்கள். கார்த்திகை மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு கதவை தட்டும் வேஷயோகம் உள்ளது. இது அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடைய உதவும். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகேயனை ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டும். முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் இருக்கும் தெய்வங்களுக்கு பூஜை செய்து தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி மணி ஒலிக்க வேண்டும். ஒரு தட்டில் திருநீரை கரைத்து ஓம் நமோ குமாராய நமக என்று எழுதி 108 முறை அந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். இப்படி செய்தால் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் விலகி தலைவிதி மாறும். மகரம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்ல பலன்களை பெறுவார்கள். நிதி நிலைமை மேம்படும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும். காப்பீட்டு பணம் கைக்கு வரும். முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் முன்னேற்றம் அடையும். சொந்த தொழிலில் கடின உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். மதிப்பு மரியாதை கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும். பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால வேளையில் கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி ஏற்பட போகிறது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகிறது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் படிப்படியாக நிறைவேறப் போகிறது. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. தவறுகள் செய்யாத மனிதர்களே கிடையாதுங்க இந்த உலகத்துல. தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு காலகட்டத்துல தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்காங்க. ஆனா அது தெரிய வரும் பட்சத்துல அந்த தவறை ஏற்றுக்கொண்டு இனி அந்த தவற நடக்காதவாறு நடந்து கொள்பவனே எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து கொள்வதற்கான தகுதியை பெற்ற மனிதனா இருக்கான். இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக அமைத்து கொள்வதற்கான ஒரு காலமா நீங்க பார்க்க வேண்டுங்க. இந்த ராசியில பிறந்தவங்க பெரிய கோடீஸ்வரர்களும் இருப்பாங்க, ஏழைகளும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கும், உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். சொந்த பந்தங்கள் விஷயத்துல நீங்க திருப்தியா இருக்க முடியாது. மற்றவர்களுடைய சூழ்நிலையில தன்னை நிறுத்தி பார்க்கக்கூடிய நபர்களாக நம்முடைய மகரம் ராசிக்காரங்க இருக்காங்க. நல்லவங்க தான் நிறைய கஷ்டப்படுறாங்க என்ற வார்த்தைய மகரம் ராசிக்காரங்க சொல்லாம இருந்திருக்கவே மாட்டீங்க. எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா எனக்கு தாங்க அவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் சில விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டுங்க. பண ரீதியான விஷயங்கள் மற்றும் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை ரீதியான விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணுங்க. இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு நல்லதுங்க. ஆவணி மாதம் முருகன் வழிபாடு செஞ்சீங்கன்னா
உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. கூடவே அனுமன் விநாயகரையும் சேர்ந்து வழிபாடு செய்யுங்க. பொறுமையையும் நிதானத்தையும் அவசியமா நீங்க கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க. கோபத்தை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு நல்லதா இருக்குதுங்க. தனிப்பட்ட முறையில எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அதற்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுதுங்க. நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் படிப்படியாக பரிபூரணமாக நிவர்த்தியாக போகுது. தொடர்ச்சியாக இருந்து வந்த மனரீதியான பாதிப்புகள் இன்னும் மகரம் ராசிக்காரர்களை விட்டு விலக்கல. அதிலிருந்து மீண்டு வெளியே வருவது ரொம்பவும் அவசியம். உங்கள் மனது உங்களுடைய எதிர்காலத்தின் வழிகாட்டி. உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செயல்படுத்துங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகரம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. மகரம் ராசிக்காரங்க சில விஷயங்களை நிரந்தரமாக பின்பற்ற வேண்டுங்க. நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்கள் ஜாதகம் என்ன சொன்னாலும் சில வழிமுறைகள் பொதுவாகவே மகரம் ராசிக்காரங்க பின்பற்றுவது நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க. கிரகநிலை ரீதியாக ஆவணி மாதம் எல்லா மக்களுக்குமே நல்லதை செய்வதாக காத்திருக்குதுங்க காலம். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மாதா மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிரகநிலை மாற்றங்கள் பலன்களை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கு. நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்குங்க. சோதனைகளையும் கொடுக்கும், வேதனைகளையும் கொடுக்குங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குங்க. ஆனா முழுமையான மாற்றம் எப்போதும் வரும் அப்படின்னா உங்களிடம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தாங்க முக்கியம். நீங்க ஒரு அடி எடுத்து முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தா கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் உங்ககிட்ட வந்து சேருங்க. மகரம் ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, பொதுவாகவே இந்த ராசிக்காரர்களுக்கு சில பழக்கங்கள் வழக்கங்கள் இருக்கதாங்க செய்யும். எப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நம்முடைய மகரம் ராசிக்காரங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. தன்னை போலவே மற்றவர்களும் இருப்பாங்க அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த எண்ணம் இவங்களுக்கு பெரும்பாலான இடங்கள்ல ஏமாற்றத்தை கொடுக்குங்க. யாரையும் உடனே நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுத்து விடக்கூடாதுங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல முன்பின் தெரியாதவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுங்க. மற்றவர்களுக்கு நல்லது பண்ணணும்னு அதிகமா நினைக்கக்கூடிய நபர்களும் நீங்க தாங்க. ஆனா ஒருத்தருக்கு நல்லது பண்றதுக்கு கூட யோசிச்சு பண்ண வேண்டிய காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனை வந்தாலும் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட செயல்பட்டா மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். உத்தியோகம், வியாபாரம், தொழில், படிப்பு என அனைத்து விஷயங்களிலும் இனி வரக்கூடிய காலத்துல படிப்படியான மாற்றத்தை பார்க்கக்கூடிய காலமா இருக்க போகுதுங்க. கடந்த பல வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தினால ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்குங்க. அதுதான் இனி மகரம் ராசிக்காரர்களுக்கான மூலதனங்க. இதுவரை உங்கள் வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானங்கள் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. யார் உங்களை சுற்றி இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட நபர்கள் எந்த நோக்கத்துக்காக பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான்
ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.